போன எபிசோட்ல ஹீரோயின பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்திருப்பான். இதுலருந்து தான் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையன பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆனத விட, ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு வீட்லயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அத பார்த்த புராக் தான் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவன் அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியாம வாயடிச்சு போயிருக்க, ஹீரோயின் உடனே "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவனும் அது வந்து "நான் இங்க" அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாளிச்சுட்டு, "உண்மையிலேயே நீ இங்க தான் தங்கியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பார்த்து கேட்டுடுறான். உடனே ஹீரோயினும், "ஆமா, இதான் என்னோட வீடு. ஆனா அது ஒண்ணும் இப்ப மெயின் கொஸ்டின் கிடையாது. நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் அதே கொஸ்டின கேட்குறாங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே யோசிச்சுட்டே நிக்க, இந்த பொண்ணு உடனே ஃபர்ஸ்ட்டு அவன் பேசினா தானே அவனால பதில் சொல்ல முடியும். "நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கும்போது, இவன் வந்து வெளியில நின்னுட்டு உன்னோட வீட்டையே பார்த்துட்டு இருந்தான். நான் போய் என்னன்னு கேட்கும்போது தான் அவன் வந்து சேராவ பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் இவன மேல கூட்டிட்டு வந்தேன். இது உன்னோட வீடுன்னு நான் சொன்னதுக்கு அவன் என்ன நம்பவே இல்ல. நான் பொய் சொல்றேன்லாம் சொன்னான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கு இவனும், "ஆமா, இந்த பொண்ணு கரெக்ட்டா தான் சொல்றா. நான் வந்து இங்க பக்கத்துல ஒருத்தவங்கள மீட் பண்றதுக்காக வந்தேன். அப்ப நான் கார்ல வரும்போது உன்ன பார்த்தேன். அதனால தான் இந்த பக்கமா வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த விஷயத்த சொல்லாம, அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லி மழுப்புறான். அத கேட்ட இந்த பொண்ணு உடனே, "ஆமாமா, இந்த ஊர்ல இருக்க பாப்புலரான பிளேஸ்லாம் இங்க பக்கத்துல தானே இருக்கு. அதனால தான் ஹை கிளாஸ் பீப்பிள்லாம் இங்க வராங்க. இல்ல சாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, "நீ வேலைக்கு தானே போயிட்டு இருந்த. உனக்கு டைம் ஆவல கிளம்பு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண அங்கருந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா உடனே, "எதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? அந்த பையன உள்ள வர சொல்லு சாரா" அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, "இல்ல, இல்ல, நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவன உள்ள வர சொல்றாங்க. உடனே புராக்கும் அவனோட ஷூ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உள்ள வரான். இங்க இந்த பொண்ணும், "ஏன் வேலைக்கு டைம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாதா? என்னமோ இவ தான் பெரிய அறிவாளி மாதிரி சொல்றா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின திட்டிக்கிட்டே வர, நடுவுல உடனே பார்பரோஸ் வந்துடுறான். அவன் இந்த பொண்ண பார்த்து, "என்ன ரோட்ல புலம்பிக்கிட்டே போற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணும், "இந்த சாரா தான் என்ன திட்டி அவளோட வீட்ட விட்டே வெளில அனுப்பிச்சிட்டா தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, பார்பரோஸும் சிரிச்சுக்கிட்டே, "நீ எதனா பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும், "எதுவும் தெரியாம பேசாத. நீ சாராவ விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. அவ நெனச்சா யார வேணாலும் அவ பின்னாடியே வர வப்பா. நேத்து காலேஜ்ல கூட அவ பின்னாடியே ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான். அந்த பையன் இன்னைக்கு அவள தேடி அவளோட வீட்டுக்கே வந்திருக்கான் தெரியுமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லன்னா, அங்க பாரு அவனோட கார் கூட அங்க தான் நிக்குது. ரொம்பவே ரிச்சான பையன் போல. அவங்க அம்மா கூட எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, உடனே அந்த பையன வீட்டுக்குள்ளலாம் வர சொல்றாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட பார்பரோஸும் ஷாக் ஆயிட்டு, "என்ன சொல்ற நீ? இப்ப அந்த பையன் சாராவோட வீட்டுக்குள்ள இருக்கானா? யார் எவனுன்னு தெரியாதவன்லாம் எதுக்கு நீ வீட்டுக்குள்ள விடுற?" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட சட்டைய புடிச்சு கேட்க, அந்த பொண்ணு உடனே, "அத நீ சொல்றியா? உன்னால தான் நம்ம ஊர் மானமே போகுது" அப்படின்னு சொல்ல, அவன் எதுவும் பேசாம அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட போறான். அங்க போயிட்டு அவன் புராக்கோட காரே உத்து பார்த்துட்டு இருக்க, அத பார்த்த ஹீரோயினோட பக்கத்து வீட்டு பாட்டி உடனே அவன கூப்ட்டு, "யார் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா? யாரோட கார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்பரோஸும், "தெரு முனையில நாம ஒரு செக்கிங் சென்டர் வச்சிருக்கோம் இல்லையா? அத அந்த பையன் வந்து செக் பண்ணாம தாண்டி வந்துட்டான். அதனால அவன் யாருன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு, "எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் இப்ப தானே பார்க்குறேன். ஒருவேள அவங்க கெஸ்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பாட்டியும், "என்னது கெஸ்ட்டா? அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது" அப்படின்னு சொல்ல, பார்பரோஸ் உடனே, "அப்படின்னா நீ உங்க வீட்ல உட்காந்துட்டு அவங்க வீட்ல என்ன நடக்குதுன்றத தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பாட்டியும், "ஒருவேள அது சாராவோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ? இப்பதான் அந்த பொண்ணு சாராவோட வீட்ல இருந்து வெளியில போனா. அவ கூட உன் கூட ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தாளே! அவ உன்கிட்ட என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லி நாஸ்லின் சொன்னத பத்தி கேட்குறாங்க. அத கேட்டு பார்பரோஸ் காண்டாயிட்டு, சொன்னா சொன்னா. நாளைக்கே பில்டர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லா இடத்தையும் இடிச்சு தள்ளிட்டு இங்க ஒரு மால் கட்டப் போறாங்களாம்" அப்படின்னு சொல்ல, அதையும் அந்த பாட்டி உண்மைன்னு நம்பிக்கிட்டு, பண்ணட்டும் பண்ணட்டும். நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம தெருவுலயே கொஞ்சம் இடம் தானே இருக்கு" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட பார்பரோஸும் சிரிச்சுக்கிட்டு, "என்ன நடந்தாலும் நீ கதை பேசுவியா? தயவு செஞ்சு என்ன விடு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் புராக்கோட காரையே வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட அம்மாவும், "சேரா, உன் ஃப்ரெண்ட எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "ஹலோ, நான் தான் சேராவோட அம்மா. என்னோட பேர் வந்து நில்கன்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. உடனே புராக்கும், "என்னோட பேர் வந்து புராக். நான் வந்து சாராவோட காலேஜ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே, "அப்படியா? உட்காரு உட்காரு" அப்படின்னு சொல்லி அந்த பையன உட்கார வச்சுட்டு, "சாரா, அதான் உன்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க" அப்படின்னு சொல்ல, புராக் உடனே, "இல்ல, இல்ல, அதெல்லாம் தேவையில்ல. நான் ஒரு வேலை விஷயமா தானே வந்திருக்கேன். அந்த வேலைய பார்க்கணும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், "நீ எதுவும் சாப்பிடாம இங்க இருந்து போக முடியாது" அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, அவன் உடனே சரி அப்ப எனக்கு தண்ணி மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க இருந்து போக, இவன் அப்படியே ஹீரோயினோட வீட்டையே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த லேடி ஹீரோ கிட்ட இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கண்டிப்பா உனக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் தான் உன்னோட மெடிசன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த லேடியும் நியூயார்க்ல என் கூட இருந்த அந்த சலீம் எங்க? நீ யாரு? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாம ப்ராக்ரஸ் பண்ண முடியாதுன்னு என்னோட டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்றாரு. அதுக்கு அந்த லேடியும் ஆமாமா அவங்க சொல்ற எல்லாத்தையும் நீ அப்படியே கேப்பன்னு வேற என்கிட்ட சொன்னியே, அது எப்படி உனக்கு எது சூட் ஆகுதோ ஈஸியா நீ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற. எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு குட் தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, உடனே ஹீரோவும் எதுக்காக நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த லேடியும் இந்த சென்டென்ஸ் தான் நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல இருக்க டிஃபரெண்ட்டா காட்டுது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. அப்ப அந்த லேடியும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் மறக்காத. அதான் அந்த சூசைட் பத்தி சொன்னேன் இல்லையா? நீ வேணான்னு நெனைக்கிற விஷயத்த பத்தி நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லி யாரும் உன்ன ஃபோர்ஸ் பண்ணல ஓகேவா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயினோட அம்மா புராக் கிட்ட பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. "நீ இங்க வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததில்ல. ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல எங்கள பார்க்க டெய்லி விசிட்டர்ஸ் வருவாங்க. அப்ப நாங்க இப்படி கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் சாகறதுக்கு முன்னாடி நாங்களும் ரிச்சா தான் இருந்தோம்." அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, அத கேட்ட ஹீரோயின் காண்டாயிட்டு, "போதும் வாய மூடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஏதோ வேலை விஷயமா தானே இங்க வந்திருக்கன்னு சொன்ன. உனக்கு லேட் ஆகலையா? கெளம்பு" அப்படின்னு சொல்ல, உடனே புராக்கும், "ஆமா நான் மறந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட அம்மாக்கு பாய் சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். உடனே ஹீரோயினும் அவன் கூடவே வந்து, "நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லி ஒழுங்கா உண்மைய சொல்லு" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு புறாக்கும், "நான் வந்து சும்மா வெளியில தான் நின்னுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தான் என்ன மேல கூட்டிட்டு வந்தா. நான் எந்த ஒரு பேட் இன்டென்ஷன்லயும் பண்ணல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "அப்படிதான் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கல்ல. நீ என்ன பெர்வர்ட்டா?" அப்படின்னு சொல்லி அந்த பையன கேக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறத ஹீரோயினோட அம்மா வேற ஒட்டு கேட்டுட்டு இருக்கறாங்க. அப்ப புறாக்கும், "என்ன பேசுற நீ? எதுக்கு நீ என்ன பெர்வர்ட்லாம் சொல்ற? அமைதியா பேசு. இப்படி கத்தாத. நீ இப்படி பேசுறது உள்ள இருக்க சிஸ்டர் நில்கனுக்கு கேட்டுருச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "சோ இப்ப எங்க அம்மா உனக்கு சிஸ்டர் ஆயிட்டாங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இங்க வந்துட்ட, என்னோட வீட்டையும் பார்த்துட்ட, எங்க அம்மாவையும் மீட் பண்ணிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே புறாக்கும், "நான் இத எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு தானே நீ நெனைக்கிற?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "நீ சொன்னா சொல்லிக்கோ. அத பத்தி எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே புறாக்கும், "நீ எதுக்காக உன்ன ரொம்பவே டிஃபரெண்ட்டா எங்க கிட்ட காட்டிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, "நான் எப்ப அப்படிலாம் பண்ணேன்? நான் எப்பவுமே என்ன சேரான்னு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நான் பெரிய பணக்காரின்னு சொல்லி உன்கிட்ட வந்து சொன்னனா? நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டப்ப கூட நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு உன்கிட்ட உண்மைய தானே சொன்னேன். நீ அத மறந்துட்டியா? நீ அத நம்பல அப்படின்னு சொன்னா, அது உன்னோட பிரச்சனை. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல" அப்படின்னு சொல்ல, புறாக்கும், "சரி, சரி நீ உண்மைய தான் சொன்ன. கொஞ்ச நேரம் இத பத்தி எல்லாம் பேசாம என்கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்பரோஸும் கீழ இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் உடனே அதுக்குள்ளயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. விட்டா தெருவுல நின்னு கிஸ்லாம் பண்ணுவாங்க போலயே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க ஹீரோயினோட அம்மாவும் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டுது. யார் இந்த பையன்? எங்கேருந்து வந்திருப்பான்? அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தனியா பேசிட்டு இருக்காங்க. இங்க புறாக்கும், "சிஸ்டர் இல்ல, இல்ல மிஸ்ஸஸ் நில்கன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு இடத்துல இருந்ததா சொன்னாங்களே, அங்கிருந்து நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "அதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அத உனக்கு சொல்லணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதான் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவமா சொல்ல, உடனே புறாக்கும், "சேரா நான் சொல்றத நல்லா கேளு. இன்னைக்கு நான் பார்த்தத யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். இது நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல மட்டும் தான் இருக்கும். நான் வந்து ப்ராமிஸா சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயினும் காண்டாயிட்டு, "நீ என்ன லூசாடா? நான் யாருன்ற விஷயமும், நான் எங்க தங்கியிருக்கேன்ற விஷயமும் சீக்ரெட்டே கிடையாது. நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல எதுவும் கிடையாது. சாரானா இப்படிதான்னு சொல்லி நீயே உன்னோட மைண்ட்ல கற்பனை பண்ணி வச்சுட்டு, அதையே நீ நம்பிட்டு இருந்திருக்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இப்ப இங்கருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் புறாக்கும் அவனோட ஷூ எல்லாம் போட்டுட்டு அங்கருந்து கிளம்புறான். அப்ப பார்பரோஸ் கீழ வந்துட்டு, "எங்க ஊருக்குள்ள வரதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீ எப்படி உள்ள வந்த? இங்க இவ்ளோ பேர் இருக்கோம். உன் கண்ணுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி அவனோட கைய காட்டுறான். அதுல வந்து அவன் ஹேண்ட்கஃபோட டாட்டூ போட்டிருக்கான். அத வந்து புராக் பார்த்துட்டே இருக்க, அவன் உடனே, "சரி விடு நீ பயப்படாத. நான் ஒண்ணும் உன்ன சாப்பிட்ற மாட்டேன்" அப்படின்னு சொல்றான்.
உடனே புராக்கும் அவனோட கார் கதவ தொறக்க, அத வந்து பார்பரஸ் வந்து வேகமா க்ளோஸ் பண்ணி விட்டுட, புராக் உடனே "உனக்கு என்ன தான்டா வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பார்பரோஸும், "சாரா விஷயத்துல நீ எதுவும் ட்ரை பண்ணாத. இல்லன்னா நான் உன்னோட நாக்க வந்து கட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துலயே நான் உன்ன பார்க்கக்கூடாது. ஒருவேளை அப்படி பார்த்தா உன்னோட அழகான முகத்த நான் வந்து துண்டு துண்டா வெட்டிருவேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நீ இங்கருந்து போகலாம்." அப்படின்னு சொல்லி புராக்க அங்கருந்து அனுப்பிச்சு வச்சுடுறான். அப்படியே இங்க ஹீரோவோட அப்பாவும், ஹீரோவும் தனியா டின்னர் சாப்பிடறதுக்காக வெளில வந்திருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்ப அவரோட அப்பா ஃபோன்ல ஏதோ ஒரு கேஸ் விஷயமா ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அத கேட்டு ஹீரோவும், "என்ன கேஸ்? நீங்க ஹசீனாவ டிவோர்ஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அப்பாவும், "எர்கான் இல்மஸ் கேஸ்ல லாயருக்கு ஏதோ லீட் கிடைச்சிருக்காம்." அப்படின்னு சொல்றாரு. இந்த எர்கான் அப்படின்றவர் தான் ஹீரோயினோட அப்பா. இவங்க பேசிக்கிறத பார்த்தா இவங்களோட ஃபேமிலிக்கும், ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாரி தான் தெரியுது. உடனே ஹீரோவும், "இந்த கேஸ்ல பெருசா எந்த சேஞ்சஸும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேள அவருக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம். ஒருவேள இப்ப அவரு எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அப்பாவும், "எர்கான் பண்ணிட்டு போன ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அவனோட ஃபேமிலி தான் வந்து பணம் குடுத்தாங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. நடந்த எதையும் தாங்கிக்க முடியாம அவனோட பையன் கூட சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து லோக்கல்ல ஏதோ ஒரு டவுனுக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜும் இல்ல, எந்த ஒரு நியூஸும் இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்?" அப்படின்னு அவரோட அப்பா ஹீரோயினோட ஃபேமிலிய பத்தி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவும், "அவ்வளோதான், அதான் வாழ்க்கை. நீங்க தான் இத ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்த விடவே மாட்றீங்க." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட அப்பாவ பார்த்து சொல்ல, அவரும், "என்னால எப்படி அத விட முடியும்? அவன் என்கிட்ட இருந்து நெறைய கடன் வாங்கியிருக்கான். அதெல்லாம் நான் எப்படி திரும்ப வாங்குறது? அதுவும் இல்லாம அவன் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான்." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "சரி நீங்க அவர கண்டுபிடிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எங்க கிட்ட இருக்க லாயர்ஸ் எல்லாருமே வந்து அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா அவன உக்ரைன்ல பார்த்து தான் சொல்றாங்க. கூடிய சீக்கிரமே நாங்க அவன கண்டுபிடிச்சுருவோம்." அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, அப்ப ஹீரோவும், "தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க இடம் குடுத்தா இதான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி சொல்றாரு. அத கேட்டு அவரோட அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, "என்ன சொல்ற நீ? உன் மொத்த வாழ்க்கையும் சேர்த்தா தான் என்னோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸே வரும்." அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து காண்டாயிடுறாரு. அவர் அப்படியே, "ஆமா, ஆமா." அப்படின்னு சொல்ல, அவரோட அப்பாவும், "இதோ பாரு, ஒரு அப்பா பையனா நம்ம 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல அப்படின்றதுக்காக தான் நான் உன்ன டின்னருக்கு கூட்டிட்டு வந்தேன். எதுக்குடா உன்ன கூட்டிட்டு வந்தேன்னு நீ நினைக்க வச்சுறாத." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "எப்பதான் நாம 2 பேரும் நார்மலா உட்காந்து சாதாரணமா பேசியிருக்கோம். எப்பல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேனோ, அப்பல்லாம் நீங்க என்ன திட்டிட்டு தான் இருக்கீங்க." அப்படின்னு சொல்ல, அவரோட அப்பா உடனே, "போதும் சலீம், ஆரம்பிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. அதுக்கு ஹீரோவுமே கோவமா, "ஒரே ஒரு தடவையாச்சும் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறன்னு சொல்லி நீங்க என்ட்ட கேட்டிருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அப்பாவும், "ஆமா, நான் ஒரு தடவ கூட உன்கிட்ட கேட்டதே கிடையாது. ஏன்னா நீ எப்பயுமே 10 வயசு குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற. உன்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறதே வேஸ்ட் தான். உனக்கு மட்டுமா ப்ராப்ளம் இருக்கு? எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்கு. அத வந்து இன்னொருத்தவங்க வந்து தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம, நீயே அத சால்வ் பண்ண பாரு. இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்றதுக்கு பதிலா உன்னோட பிரச்சனை தான் என்னன்னு சொல்லி நீ டைரக்ட்டாவே என்கிட்ட சொல்லிட்டு போ. கொஞ்சமாச்சு வளர்ந்த பெரிய பையன் மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் இதுக்கப்புறம் ஹசீனா கூடவும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவ கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல." அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அதுக்கு ஹீரோவும், "எங்க அம்மா டெத் பெட்ல இருக்கும்போது கூட நீங்களும் ஹசீனாவும் உங்களோட ரூம்ல ஃப்ளர்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அவ கூட எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு இந்த ஒரு விஷயம் போதாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அவரோட அப்பாவும் அப்படியே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஹீரோயினோட வீட்ல ஹீரோயினோட அம்மா அவங்கள பார்த்து, "ஆமா சாரா, இந்த புராக்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணி, "அம்மா, நம்ம பேசுற அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஆள் கிடையாது. அதனால இந்த டாபிக்க திரும்ப ஆரம்பிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவும், "ஆனா நீ எதுக்காக அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டன்னு சொல்லி எனக்கு இன்னமும் புரியவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், "அவனுக்கு அது தேவைதான். என்னோட பெர்மிஷன் இல்லாம அவன் என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைக்கிற விஷயம் எனக்கு சுத்தமா புடிக்கல. அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுக்காக அவன் கூட சண்டை போட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே அவங்களும், "நான் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால தான் என்ன நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண விட மாட்றியா? என்ன நினைச்சா உனக்கு அவமானமா இருக்கா? உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும், "நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? எந்த உலகத்திலயாச்சும் யாராச்சும் தன்னோட சொந்த அம்மாவ அவமானமா நினைப்பாங்களா? புராக் வந்து சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு புடிக்கல. அதனால தான் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மாவும் ஹாப்பியா அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்படியே இங்க ஹீரோவும், அவரோட அப்பாவும் வீட்டுக்கு வரது தான் காட்டுறாங்க. அத வந்து இந்த ஹசீனா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு, என்னமோ புக் படிக்கிற மாதிரியே ஒரு சீன் போடுறா. அத வந்து ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, "நீ இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே, "ஆமா, உங்க டின்னர் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அவர் அதுக்கு பதில் சொல்லாம, "சீக்கிரமா போய் தூங்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக, அத பார்த்ததுமே இவங்க 2 பேரும் சண்ட தான் போட்டுருக்காங்கன்னு சொல்லி ஹசீனாவுக்கு புரிஞ்சிருது. அவ உடனே ரொம்ப ஹேப்பியா, "நல்ல வேள சலீம் எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வைக்கல" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்படியே மறுநாள் இங்க ஹீரோயின் அவங்க வீட்ட விட்டு வெளில வரதான் காட்டுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு பாட்டி அவங்கள கூப்பிட்டு, "இந்த மாதிரி உங்க வீட்ட நீங்க வாடகைக்கு விட போறீங்களாமே! நேத்து ஒரு பையன் வந்தானே! அவன் அந்த விஷயமா தான் வந்தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, "அப்படிலாம் இல்லையே!" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி, "ஆனா பார்பர் அப்படித்தானே சொன்னான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதான் இப்ப ஜெயில்ல இருந்து வந்தானே அவன் தான்" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, ஹீரோயின் உடனே, "எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. நான் அப்புறமேட்டு உங்கள்ட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே இங்க வழக்கம் போல காலேஜ் கேன்டீன்ல பிரிசிக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ பிரிசிக் வந்து டோனட் சாப்பிட்டுட்டு இருக்கா. அத பார்த்த ஜைனப், "இப்ப நீ சாப்பிடுற மாதிரி நான் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டா போதும். கண்டிப்பா நான் 5 கிலோ ஏறி போயிடுவேன். ஆனா நீ மட்டும் எப்படி இவ்ளோ சாப்பிடுற? ஆனாலும் வெயிட்டே ஏற மாட்ற" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பிரிசிக்கும், "ஏன்னா நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றேன். உன்ன மாதிரி சும்மா ஒண்ணும் உட்காந்துட்டுல" அப்படின்னு சொல்ல, உடனே ஜைனப்பும், "ஸ்வீட்ஸ்லாம் எதுவும் சாப்பிடாம எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு ஓகே தான். ஆனா நீ வந்து எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே! நீ எப்போ இந்த மாதிரி மாறுவேன்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோவ பார்த்ததும் பிரிசிக் அப்படியே அந்த டோனட்ட கீழ வச்சுடுறா. அப்ப ஹீரோ, "புராக் இன்னும் வரலையான்னு?" சொல்லி கேட்க, ஈடாவும், "அவன் இன்னும் வரல. நாங்க அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றா. உடனே பிரிசிக்கும், "ஒருவேள அவன் வேற யாராச்சும் ஒருத்தவங்களுக்காக அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க இன்னும் வராததுனால தான் இவனும் இன்னும் வரல போல" அப்படின்னு சொல்றா. ஏன்னா, இவ தானே ஹீரோயின ஃபாலோ பண்ணி அவங்க வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னா. ஸோ வந்து புராக் அவங்க வீட கண்டுபிடிச்சிருப்பான்றதுனால இவ இப்படி சொல்றா. அதுக்கு ஈடாவும், "நீ என்ன சொல்ல வரேன்னே எனக்கு புரியல. உனக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா, அத டைரக்ட்டாவே சொல்லு" அப்படின்னு கேட்க, பிரிசிக்கும், "எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு வேள அவன் சாராவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இன்னும் சாராவும் வரல, இவனும் வரல" அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேரும் ஷாக்கா ஒரே நேரத்துல "சாராவா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரிசிக்கும் சிரிச்சுக்கிட்டே, "இல்ல, இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சாரா எங்கருந்து வரான்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியல இல்லையா? அதுவும் இல்லாம இப்ப புராக் வரத்துக்கும் லேட் ஆகுது. ஸோ ஒருவேள 2 பேரும் ஒண்ணா வராங்களோன்றதுனால நான் அப்படி சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. நான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாலே நான் காசிப் பேசுறேன்னு நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவ பார்த்து கேட்கிறா. அதுக்கு ஜைனப்பும், "இல்ல, இல்ல, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நீ கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, ஈடா உடனே, "தோ புராக் வந்தாச்சு" அப்படின்னு சொல்றா. அந்த பையன் இப்பதான் காலேஜ்க்கே வந்திருப்பான் போல. அவன் அப்படியே கேன்டீன் பக்கமா நடந்து வர, ஈடா உடனே, "அவன் கூட ஆனா சாரா வரலையே! எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நேரம் தூங்கியிருப்பான் போல" அப்படின்னு சொல்ல, உடனே பிரிசிக்கும், "ஆமாமா, ரொம்ப நேரம் தூங்கியிருக்கவும் சான்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே ஹீரோவ பார்த்து சொல்றா. இங்க வீட்ல ஹீரோவோட அப்பாவும் வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ ஹசீனா அவர்கிட்ட ஓடி வந்துட்டு, "கொஞ்சம் தொப்பை போட்ட மாதிரி தெரியுதே" அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உடனே, "இந்த வயசுல நான் என்ன மாடலாவா ஆகப் போறேன்? தொப்பை இருந்தா இருந்துட்டு போட்டும். அதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹசீனாவும், "ஆனா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்ன பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. உடனே அவரும், "சரி, பர்த்டே பார்ட்டிக்கு நீ யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ண போறன்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, அந்த லிஸ்ட்ட என்கிட்ட ஒரு தடவ காட்டு. ஏன்னா நானும் கொஞ்சம் பேர இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹசீனாவும், "இல்ல, இல்ல, உன்னோட போரான ரிச் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீ என் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றா. நான் கூட ஹீரோவோட அப்பாக்கு தான் பர்த்டேன்னு நெனச்சேன். கடைசில இது ஹசீனாவோட பர்த்டே போல. அதுக்கு அவரும், "நீ என்னோட ரிச் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க கூடலாம் க்ளோஸா இருக்கணுன்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து நெறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவியே, இப்ப என்னாச்சு? இப்போ உனக்கு அவங்கள புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்குறாரு. அதுக்கு ஹசீனாவும் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே, "நீ என்ன இன்னமும் புரிஞ்சுக்கவே இல்ல. என் பர்த்டே பார்ட்டிய நான் ரொம்பவே சின்னதாவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மட்டும் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, "என்னமோ பண்ணிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இங்க வந்து புராக்கும் இப்போ வந்தாச்சு இல்லையா? ஸோ பிரிசிக் அவகிட்ட, "நீ ஏன் லேட்டா வந்தன்னு சொல்லி நீயே சொல்லு" அப்படின்னு சொல்ல, ஜைனப் உடனே, "ஆமா, நீ வராத இந்த கொஞ்ச நேரத்துல பிரிசிக் உன்ன பத்தி ஒரு ப்ராஜெக்ட்டே எழுதி முடிச்சுட்டா" அப்படின்னு சொல்ல, புராக்கும், "இந்த மாதிரி தேவையில்லாம புதிர் போட்டு பேசுற மாதிரிலாம் பேசாத. காலையிலேயே இந்த மாதிரி எல்லாம் பேசி ஆரம்பிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் கடுப்பாவே பேசுறான். அத கேட்ட பிரிசிக்கும், "காலையிலேயே இவன் நர்வஸா இருக்கானே" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "ஆமா, நீ நர்வஸா இருக்க மாதிரி தான் தெரியுது.
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இவனும் அத வேற ஏன் கேக்குற? நேத்து ராத்திரி யாரோ பார்க்கிங் லாட்குள்ள புகுந்து என்னோட கார டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் ஏன் செக்யூரிட்டி கேமரால நீ செக் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க காலையில இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவனோட ஃபேஸே எனக்கு தெரியல. அவன் ரொம்பவே ப்ரொஃபஷனலா கேமராலலாம் மாட்டாம கரெக்ட்டா பார்க்கிங் லாட்குள்ள வந்து என்னோட கார மட்டும் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டான். அத பத்தி யோசிக்கும்போதே எனக்கு தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே யார் இது? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு புராக்கும், "இவ்வளோ நேரம் நான் என்ன உன்கிட்ட கதையாடா சொல்லிட்டு இருந்தேன். அதான் அவனோட முகத்த யாருமே பார்க்கலன்னு சொல்றேன்ல. அவன் வந்து ஒரு பிளாக் கலர் ஹூடி போட்டு அவனோட முகத்த மறைச்சிருந்தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே "சரி போலீஸ்காச்சும் சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும், சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்குமே எதுவும் கிடைக்கல. ஏன்னா அவன் வந்து கிளவுஸ் போட்டிருந்திருக்கான். அவன் வந்து போனதுக்கான தடமே அங்க கிடைக்கல. ரொம்பவே ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான். அத கேட்ட பிரிசிக்கும், "கண்டிப்பா அவன் உனக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கணும். ஏன்னா இவ்ளோ பெரிய பார்க்கிங் லாட்ல எப்படி அவன் உன்னோட கார மட்டும் டேமேஜ் பண்ணியிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், "அதுவும் கரெக்ட் தான். ரீசென்ட் டேஸ்ல யாராச்சும் உன்ன மிரட்டுனாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்டதும் புராக்குக்கு ஹீரோயினோட வீட்டு முன்னாடி பார்பரோஸ் அவன மிரட்டுனது தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அத அவன் வெளியில சொல்லல. அவன் பாட்டுக்கு அப்படியே சைலன்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் காலேஜுக்குள்ள வராங்க. அத இவன் பார்த்துட்டு வேக வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்களோட கைய புடிச்சு, "இப்பவாச்சும் நீ என்ன மன்னிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும் "என் கைய விடு" அப்படின்னு சொல்லி அவன் கைய தட்டி விட்டுர்றாங்க. இது எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் இங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ பிரெசிக் வந்து, "நான் சொன்னப்ப நீங்க யாரும் கேட்கல இல்லையா? இப்ப நீங்களே பாருங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஈடாவும், "ஆனா என் கண்ணுக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி மட்டும் தானே தெரியுது" அப்படின்னு சொல்ல, பிரெசிக் உடனே, "நீ அந்த மாதிரி நெனச்சுட்டு பார்க்கறதுனால உனக்கு அப்படி தெரியுது" அப்படின்னு சொல்றா. உடனே ஜைனப்பும், "புராக் ஏதோ சொல்றான். அத கேட்டதுக்கு அப்புறம் தான் சாரா இந்த மாதிரி கோவமா பேசிட்டு இருக்கா. சாரா ஒருத்தவங்க கூட இவ்ளோ நேரம் பேசி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல, பிரிசிக்கும், "புராக் எப்பயும் இப்படிதான். பார்க்குற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவன் வழிஞ்சுட்டு தான் இருப்பான் இல்லையா சலீம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்டதும் ஈடாக்கு செம கோவமா இருக்கு. அப்ப ஹீரோவும், "எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் இங்கிருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. வெளியில ஹீரோயினும், "நீ வந்து தப்பா நெனச்சுட்டு இருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ எது சொல்றதா இருந்தாலும் சொல்லிக்கோ. இப்ப என்ன ஆள விடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. கரெக்ட்டா ஹீரோ அப்பதான் வராரு. அவர பார்த்த புராக் உடனே, "அது வந்து ஹுலியா இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு அவள பத்தி கவலைப்பட்டுட்டு போறா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "அப்படியா? நீ எப்பயிலிருந்து ஹுலியாவோட பாடி கார்டா மாறுன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவனும், "நான் எதுக்கு அந்த பொண்ணோட பாடி கார்டா இருக்க போறேன்? அவள பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு சாராக்கும் அதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அத சாக்கா வச்சு அவ என்கிட்ட பேசலான்னு வந்திருக்கான்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்புறம் உனக்கே தெரியும்ல, ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் நான் அதுல கோல் போட்டுருவேன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், சாராவ நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவ உன்னோட சிஸ்டர் இன் லாவா ஆகப் போறான்னு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "அதுக்கும் இதுக்கும் இப்ப என்னடா சம்மந்தம் இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கார் பிரச்சனைய முடிக்கிற வேலைய பாரு" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க பார்பரோஸும் அவனோட கேங் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அவன் பக்கத்துல ஒரு பையன் ரொம்பவே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அத பார்த்த பார்பரோஸ் உடனே, "சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாதடா, பொறுமையா சாப்பிடு" அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வரான். அவன் உடனே இவன பார்த்து, "நீ சொன்ன வேலைய நான் கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அந்த பையன் நம்ம ஊர தாண்டி போனதுல இருந்து அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவனோட வீட்டுக்கே போய் அவனோட கார நான் உடைச்சுட்டு வந்துட்டேன். அங்க யாருமே என்ன பார்க்கல. நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் போனேன்" அப்படின்னு சொல்றான். பார்த்தா புராக்கோட கார உடைச்சது இந்த ஆள் தான் போல. அதுக்காக பார்பரோஸ் அவனுக்கு காசெல்லாம் குடுக்குறான். அந்த ஆளும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு, "வேற எதனா வேல இருந்தா நீ எனக்கு கால் பண்ணு. நானே வந்து பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். அவன் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா பார்பரோஸ் அப்படியே திரும்பி பார்க்க, அவன் முன்னாடி இருந்த சாப்பாடு எல்லாமே காலியாயிடுச்சு. இவனுங்க எல்லாத்தையும் வேகமா சாப்பிட்டுட்டானுங்க போல. அத பார்த்து அவன் உடனே, "இந்தாடா பிளேட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இதையும் முடிஞ்சா சாப்பிட்டுரு" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குடுக்குறான். அப்படியே இங்க ஜிம்ல அசினா அவளோட புது கோச் கூட சேர்ந்து ரொம்பவே ஹேப்பியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அவ, "சோ நான் மாடலா இருந்ததுல இருந்து என்ன உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட கோச்சும், "ஆமா, அத எப்படி என்னால மறக்க முடியும்? ஆனா நீங்க தான் இதுக்கப்புறம் கேட் வாக்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா அப்படி பண்ணாதீங்க. நீங்க இன்னுமே ஷேப்ல தான் இருக்கீங்க. நீங்க பண்ணணும்னு நெனச்சா இப்பயும் உங்களால பண்ண முடியும். இப்ப இருக்கிற யங் மாடல்ஸ்க்கு நீங்க இதெல்லாம் சொல்லிக் குடுக்கலாம்" அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, அத கேட்ட அசினாவும் சிரிக்கிறா. அப்படியே இங்க காலேஜ்ல ஹீரோயின் ஃபோன பார்த்துக்கிட்டே படிக்கட்டுல கீழ இருந்து மேல ஏறி வராங்க. இந்த பக்கம் ஹீரோவும் மேல இருந்து கீழ ஃபோன பார்த்துக்கிட்டே வர, 2 பேரும் டமால்னு இடிச்சுட்டு நின்னுடுறாங்க. உடனே ஹீரோயினும், "தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக பாக்க, ஹீரோ அவங்கள கூப்பிட்டு, "இது வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் தான். இத பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. அதுக்குள்ள நீ வேற என்கிட்ட இத பத்தி கத்திட்டு இருந்தியா? அப்புறம் அந்த
பொண்ணு அப்படின்னு ஹீரோ என்னமோ சொல்ல வராரு. அப்ப ஹீரோயின் அவர ஸ்டாப் பண்ணிட்டு, "அவ பேரு வந்து ஹுலியா. அவ ஒண்ணும் பொண்ணு கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், "அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் காண்டாயிட்டு, "அவ உனக்காக சாகறதுக்கு கூட ரெடியா இருந்தா. ஆனா நீ வந்து இது ஒரு விஷயமாவே மதிக்க மாட்ற. அததான் என்னால நம்ப முடியல" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நாங்க 2 பேரும் 1, 2 தடவ தான் பார்த்துருக்கோமே. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதுக்கு பொறுப்பேத்துக்க முடியும்? அவ வந்து இதெல்லாம் சும்மா தான் பண்ணியிருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ஹீரோயினும், "அதுவும் கரெக்ட் தான். உனக்கு தான் மத்தவங்களோட கஷ்டத்த எப்படி புரிஞ்சுக்கணும்னே தெரியாதே. அவ உனக்காக சாகறதுக்கு ரெடியா இருந்தா. ஆல்மோஸ்ட் செத்தும் போயிட்டா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "உண்மையிலேயே அவ சாகணும்னு நெனச்சிருந்தா இந்த மாதிரி ரூஃப் டாப்ல ஏறி எல்லார் முன்னாடி ஷோலாம் காமிச்சிட்டு இருந்திருக்க மாட்டா. அவ தனியா கூட இத பண்ணியிருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இது உனக்கு பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி தெரியுதே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "இதோ பாரு, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த இழக்குறாங்க அப்படின்னா, அதனால என்ன மோசமா ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அத கேட்ட ஹீரோயினும் அப்படியே சைலன்ட்டா இருந்துட்டு, "நீ பேசி முடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்துல எனக்கு ஹீரோயின சுத்தமாவே புடிக்கல. ஹீரோ தான் அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு சொல்லி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ஹீரோயின் வந்து அவங்க சொல்றது தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ சொல்றத அவங்க எடுத்துக்கவே மாட்றாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போகலான்னு தான் பாக்குறாரு. ஆனா அப்ப அவருக்கு ஃபோன் வந்துருது. அவங்க அப்பா தான். உடனே அவரும் ஃபோன அட்டெண்ட் பண்ணி, இதோ வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இங்க பிரிசிக் பாத்ரூம்ல உட்காந்து அந்த டோனட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவளுக்கு அத சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா, அத அவ கார்ல உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். இல்ல அவ வீட்ல உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த டோனட்ட ரசிச்சு வேற சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாய்லெட் பேப்பராலே கை, வாயெல்லாம் தொடச்சுக்கிறா. உடனே என்ன ஆகுதுன்னு தெரியல. சடனா திரும்பி நின்னு அப்படியே அவ வாந்தி எடுக்கிற மாரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினும் பாத்ரூம்க்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பிரிசிக் வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டதும் இவங்க அப்படியே அந்த பக்கமா வர, கரெக்ட்டா அவளும் பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரா. அவள பார்த்த ஹீரோயின் உடனே, "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும், "நான் எப்பயும் போல நல்லா தான் இருக்கேன். வயிறு தான் கொஞ்சம் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் அப்படியே எட்டி பார்க்க, வெளியில அந்த ஸ்வீட் டப்பா கிடக்குது. அவங்க உடனே, "திரும்பவும் உனக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இவ உடனே காண்டாயிடுறா. அப்படியே இங்க ஹீரோயினோட ஆன்ட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அத பார்த்து அவங்களோட பொண்ணு உடனே சைலன்ட்டா பின்னாடில இருந்து வந்து, "ஏம்மா சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, பயத்துல அவங்க அவங்க கையில வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழ போட்டுடுறாங்க. இந்த பொண்ணும் அவங்கள பயமுறுத்துனது மட்டும் இல்லாம, ஒழுங்கா அவங்களுக்கு நடக்க கூட தெரியாதான்னு வேற கேட்கிறா. அதுக்கு அவங்களும், "அட்லீஸ்ட் என்னால நடக்க முடியுதேன்னு நெனச்சு நீ சந்தோஷப்படு. இந்த மாதிரி வேலை செஞ்சு செஞ்சே நான் கூடிய சீக்கிரத்துல செத்துருவேன் போல. அதுக்கப்புறம் நீ ஹாப்பியா இருக்கலாம். சரி எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவளும், "பரவாயில்லையே, நான் கேட்காமலே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் என்ன கேட்க போறேன்? காசு தான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்க அம்மாவும், "நான் நேத்து தானே உனக்கு பணம் குடுத்தேன். அதுக்குள்ள நீ என்ன பண்ண? என்கிட்ட சுத்தமா காசே கிடையாது. டாக்ஸிக்கு கூட காசு குடுக்க முடியாம தான் நான் இவ்வளோத்தையும் கையில தூக்கிட்டு நடந்து வரேன். இது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "என்கிட்டயும் பணம் இல்ல. நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவங்களும் அவங்களோட பர்ஸ எடுத்து, "நீயே பாரு, இதுல கொஞ்சம் கூட காசே இல்ல" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அத பார்த்த அந்த பொண்ணும் அந்த பர்ஸ்ல இருக்க ஒரே ஒரு நோட்டையும் கையில எடுத்துக்கிட்டு, "நீ டெய்லியும் தான் வேலை பார்க்குற, சம்பாதிக்கிற காச அப்படி என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் அவ எடுத்துட்டு போயிடுறா. அங்க இருந்து நேரா அவ காய்கறி கடைக்கு தான் வரா. அங்க இருக்க பையன்கிட்ட அவ ஐஸ் வைக்கிற மாதிரியே பேச, அவன் உடனே, "நீ என்கிட்ட காசு கேட்க போறேன்னா இப்பவே நான் சொல்லிடுறேன், என்கிட்ட காசு கிடையாது. போன மாசம் நான் உனக்கு குடுத்த காசையே நீ எனக்கு திருப்பி தரலன்னு சொல்லி எங்க அப்பா உன் மேல செம்ம காண்டா இருக்காரு" அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப கரெக்ட்டா அந்த பையனோட அப்பாவே அங்க வந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணும், "நான் உன்ன என்னோட ஃப்ரெண்டுன்னு நெனச்சு தான் கேட்டேன். ஆனா நீ இப்படி நடந்துப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே இங்க ஹசீனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட சிஸ்டர் அங்க வந்துட்டு, "சாரி ஹசீனா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும், "இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். இடிலுக்கு கூட நான் கால் பண்ணேன். அவளும் வந்துகிட்டு இருக்காளாம். அவ கொஞ்சம் லேட்டா வருவான்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. இவங்களும், "அப்பனா ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இயரிங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அத பார்த்து ஹசீனா உடனே, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும், "என்னோட இயரிங் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால அவுந்து வந்துகிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹசீனாவும், "பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்களும், "இல்ல இல்ல, இப்ப கரெக்ட்டா தான் இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லி தோட கரெக்ட்டா போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க, "இந்த நேரத்துக்கு நான் இந்த இடமே காலியா இருக்கும்னு தான் நெனச்சேன். ஆனா இங்க இருக்க எல்லா டேபிளுமே ஃபுல்லா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே போகாத பொண்ணுங்க எல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட பணத்த செலவு பண்றதுக்காக இப்பதான் இங்க வருவாங்க போல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு ஹசீனாவும் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்க, அவங்க உடனே, "சாரி ஹசீனா, நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு சொல்ல, அவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "இதுல நான் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்ளோ அழகா இருக்கன்னு சொல்லி நான் உன்னோட முகத்த தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்பவே பாப்புலர்
பாப்புலரான ஒரு மாடலா இருந்தேன். என்னோட ஓன் பிராண்ட கிரியேட் பண்ணி அதுலருந்து நான் நெறைய பணம் கூட சம்பாரிச்சேன். உங்க அப்பா கூட அதனால தான் என்ன லைக் பண்ணாரு. அத நீ மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமா அது என்னமோ உண்மதான். எங்க அம்மா உயிரோட இருந்தப்ப கூட எங்க அப்பா உன் கூட தானே இருந்தாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஹசீனாவும் ஆனா என்ன எது சொன்னாலும் நீயும் நானும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். சோ ஃப்ரெண்டோட அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணும் அவ்ளோ லேட் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹசீனாவுக்கும் ஹீரோவோட அக்காவுக்கும் ஒரே வயசு தான் ஆகுது போல. அவ உடனே சரி குழந்தை விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களும் நாங்க இந்த வாரம் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹசீனாவும் அப்படியா ரொம்பவே நல்லது. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன விஷயத்த நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். நான் எப்பயுமே என் மைண்ட்ல என்ன தோணுதோ அத வந்து ஓப்பனா சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நான் உன்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆனா அத நினைச்சு நான் அப்புறமேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனா வந்து சாரி கேட்கிறா. அதுக்கு அவங்களும் அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். அதனால அத பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹசீனாவும் ஓ மறந்துட்டியா? அது ரொம்பவே நல்ல விஷயம். நீ எப்பயும் இதே மாதிரி யங்காவும், சேர்ஃபுல்லாவும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். யாருக்கு தெரியும் அங்க காலேஜ்ல ஓனர் கூட எத்தன பொண்ணுங்க சுத்திட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி, இவ திரும்பவும் இவங்கள காண்டாக்குற மாதிரியே பேசுறா. அப்பதான் ஹசீனா சொன்ன அந்த இடியல்ன்ற லேடி வராங்க. இது யாருன்னு பார்த்தா மார்னிங் ஹீரோ கூட இருந்த அந்த லேடி தான். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. இவங்க அப்படியே வேகமா போய் அங்க உட்காந்துட்டு, சாரி நான் உங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நெறைய கேஸ் வந்துருச்சு. கரெக்ட்டா நான் கிளம்பும்போது முக்கியமான ஒருத்தர் வந்துட்டாரு. அதனால தான் நான் வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சாரி அப்படின்னு சொல்ல, உடனே ஹசீனாவும் உன்னோட பொன்னான நேரத்த நீ எங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அத கேட்ட இடில் உடனே அச்சோ ஹசீனா வேலைய பத்தி பேசினாலே ஃபர்ஸ்ட் காண்டாவறது நீ மட்டும் தான். ஆனா என்ன பண்றது? உன்னால அது இல்லாமலும் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா அவளுக்கு ஒரு நோஸ் கட் குடுத்துட்டு, இந்த பக்கம் இவங்கள பார்த்து நீ என்னம்மா பண்ற? காலேஜ்ல உனக்கு வழக்கம் போல வேலை அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வேலைய பத்தியே பேசுறாங்க. உடனே இடிலும் சரி சரி வாங்க இப்போ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல ஓனூர் ஹீரோ, ஹீரோவோட அப்பான்னு சொல்லி இவங்க 3 பேரும் போய் ஹுல்யாவோட அம்மாவ மீட் பண்றது தான் காட்டுறாங்க. அப்போ ஓனூரும் இவர்தான் காலேஜோட ஓனர் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அவர் உடனே ஹலோ இந்த மாதிரி திரும்பவும் நடக்காம பாத்துக்கோங்க. இப்போ உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் அவ உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் இங்க வெளியில அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் ஓனர் அதோ அங்க நிக்கிறாரே அவர் தான் ரொம்பவே ஹேண்ட்ஸமான நம்மளோட ஃபேமஸான சலீம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. உடனே அவங்களும் சாரிப்பா என்னோட பொண்ணு தான் உன்ன ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல நிக்க வச்சுட்டா. நானும் அவகிட்ட உன்னை பத்தி பேசினேன். கடைசியில அவ தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ சொல்ல வராங்க. அப்போ ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, "இல்ல, இல்ல நானும் தான் இத நெனச்சு கவலைப்படுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நம்ம பார்த்துப்போம்." அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா ஹீரோயின் அங்க கையில வாட்டர் கேனோட வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹுல்யாவோட அம்மாவுக்கு தண்ணி குடுக்க, உடனே ஓனரும் இதுதான் வந்து சேரா நம்ம காலேஜ்ல ஆர்க்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ரொம்பவே நல்ல ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி, ஹீரோவோட அப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரும் ஹீரோயின பார்த்து, "ஹலோ சாரா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹுல்யாவோட அம்மாவ பார்த்து, "சரி நான் திரும்பவும் யூனிவர்சிட்டிக்கே போறேன். உங்களுக்கு எதனா தேவைன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே "பரவாயில்லம்மா நீ உன்னோட வேலைய பாரு. நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டு போவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "அதெல்லாம் பரவாயில்ல நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. உடனே ஓனரும் "நீ காலேஜுக்கா போற? சலீம் கூட காலேஜுக்கு தான் போறான். பேசாம நீங்க 2 பேரும் ஒண்ணா போங்களேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே "இல்ல சார் வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓனரும் "என்ன சாரா 2 பேரும் ஒரே பிளேஸ்க்கு தானே போறீங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு ஓகேனா வா" அப்படின்னு சொல்ல, ஓனரும் "சீக்கிரமா போ சலீம். சாராவ கூட்டிக்கிட்டே போ. இல்லனா நீங்க 2 பேருமே கிளாஸ்க்கு லேட்டா போயிடுவீங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த தடவ ஹீரோயின் யாருன்னு ஹீரோவோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அவரும் அதே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் குடுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். என் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.